ஒரு குட்டி மனோஜ் அப்படின்னு தான் வந்து கண்டிப்பாக இப்போ சோழனை சொல்லணும் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா வந்து எப்படி சிறகடிக்க ஆசை சீரியலில் முத்து வந்து கார் டிரைவராக இருக்காரோ, அதே மாதிரி இங்கேயும் வந்து இவரும் ஒரு டாக்ஸி டிரைவராக இருக்கார் அப்படிங்கிற ஒரு ஒற்றுமையை தவிர 2 பேர்த்துக்கும் எந்த ஒரு ஒற்றுமையும் கிடையாது. வாயை திறந்தாலே பொய். அவங்க அண்ணனை மாதிரி, அதாவது முத்துவோட அண்ணன் மாதிரி தான் இங்கே சோழன் நடந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த கதையில் எல்லாருமே நல்லவங்களா இருக்காங்க, ஆக்சுவலான ஹீரோவாக காமிக்கப்படுற சோழனை தவிர. ஸோ இப்போ இதுக்கு நடுவில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பல்லவன் சரியான ஸ்வீட்டான கேரக்டர். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கடன்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணா சொன்ன எல்லா பொய்யும் உடச்சி விட்றேன் அப்படின்னு இப்போ வந்து நேரடியாக பாண்டியோட அந்த மெக்கானிக் ஷாப்புக்கு கொண்டு போக, அங்கே தான் வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் கொடி கட்டிலாம் பறக்கலை, மெக்கானிக்காக இருக்காருன்னு தெரியுது. அவரும் வந்து தெளிவாக உண்மைகள்லாம் ஒத்துக்கிறாரு. நான் காலேஜுக்கெலாம் போகிற 15 வயசில் வேலைக்கு வந்துட்டேன், 12th கூட பாஸ் ஆகலை நான். ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இது என் ஓன் கடை இல்லை அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்ல, சோழன் பொய் சொன்னனால தான் நான் சொன்னோம் நம்ம அப்படின்னோடனே தெளிவாக அந்த விஷயமும் புரிஞ்சிருச்சு. ஸோ ஏற்கனவே மேஸ்திரின்னு ஒரு மேட்ரு உங்கள் அண்ணனை பற்றி, பாண்டி வந்து மெக்கானிக்குங்கிறது, ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வீடு வந்து ஒன்றும் பெரிய வீடுலாம் கிடையாது, இது வந்து ஒரு ஹெரிட்டேஜ் ஹவுஸ்லாம் கிடையாது, எல்லா விஷயமும் தெரிய வர இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சோழன் அந்த பழைய முன்னாடி ஒரு முதலாளியாக இருந்தவர்கிட்ட போய் பேசி கீசி சமாளித்து அண்ணன்னு சொல்லி பேசி வாயை திறந்து அப்படியே அழகாக அப்படியே அந்த வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்கள்ல, அந்த மாதிரி பேசி கன்வின்ஸ் பண்ணி அந்த வேலையை வாங்கிட்டார் திருப்பி. ஸோ கை நிறைய இப்போ திருப்பி அவர் காசுகள் வரப்போகிற நேரத்தில் இப்போ வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு வீட்டுக்கு வந்து பார்த்தா அப்படியே ஃபேன் கூட போடாமல் உட்காந்துருக்காங்க இங்கே இவங்க நிலாவும். ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அங்கே பாண்டி வெயிலில் வந்து அங்கே மெக்கானிக் ஷாப்பில் இருக்க மாதிரி இங்கே நம்மளால் இருக்க முடியுமான்னு டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆச்சா நம்ம குழந்தைலாம் எப்படி இருக்காங்க பாருங்கன்ட்டு. உடனே இங்கே வந்ததுக்கப்புறம் இவர் சென்ட்ரலைஸ்ட் ஏசி போடலாம் வீட்டுக்குன்னு சொல்லும் பொழுது, சென்ட்ரலைஸ்ட் ஏசியா, யோ வாயை திறந்தாலே பொய் அப்படின்னு எல்லா பொய்யும் அடிக்கி கேட்க, உடனே நான் என்ன பண்ணுறது, உங்களை அப்போ தான் ஒரு தடவை பார்த்தும் எல்லா பொய்யும் ஒன்றா சொன்ன பொய், அதுக்கப்புறம் நான் பொய் சொல்லலைன்னு சமாளிக்கிறார். இப்போ கூட சென்ட்ரலைஸ்ட் ஏசி நீ இதே மாதிரி என் விஷயத்தை நீ ஏதாவது பொய் சொன்னேன்னு தெரிஞ்சு அப்போ தான் நீ நிலாவை பார்ப்ப அப்படின்னு அவங்க வேறு மிரட்டி விட்டுறாங்க. இவர் கொஞ்சம் லைட்டாக பீதியானாலுமே அது சமாளிச்சுக்கிறார். ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா வந்து இந்த கதை ஒரு மாதிரி கேஷுவலாக ஜாலியாக போகுது அப்படிங்கிறது நமக்கு வந்து நல்லா இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த மற்ற கதாபாத்திரங்கள்லாம் ரொம்ப ரசிக்கிறபடி இருக்குது. சோழன் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் எரிச்சல் தந்தால் கூட இந்த காதல்னு கூட சொல்ல முடியாது, ஒரு கட்டாயப்படுத்தி எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணிடலாங்கிறது மாதிரி இருந்தாலும் கூட சீரியல் நல்லா போயிட்டுருக்குங்கிறது தான் சொல்லணும். உங்களுக்கு இந்த சீரியல் பார்க்குறதுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை என்னென்ன விஷயங்கள் ஒத்து வரலங்கிறத சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் இடம் பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இனி வீடியோஸை எப்பயும் போல் அப்டேட் பண்ணிடலாம்.